கிட்ட அவங்க தாத்தாவும் சொந்த வீட்லயே திருடுற அளவுக்கு உனக்கு என்னமா அப்படி காசு நீடு இருந்துச்சு, ஏமா அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்ப திவ்யும் உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. உங்க தாத்தாவும் நீ பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசுறதுக்காக இப்படி பேசாதமா, எதுக்காக அந்த காசை எடுத்தேன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு திவ்யும் அவங்க கிட்ட காசு கேட்டா கொடுக்க மாட்டாங்க, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போறதுக்கு தான் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. உங்க தாத்தாவும் நீ பண்றது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு திவ்யும் நீங்க பண்றது மட்டும் எல்லாமே சரியா, பிறந்த குழந்தைய ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் விட்டவர் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட கோமா பேசிட்டு இருந்திருப்பா. இதை கேட்கற அவங்க தாத்தாவே இப்ப ஷாக் ஆயிட்டு அது இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எடுத்து சொல்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. என்ன நடந்துச்சுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாது. சரி ஓகே, ரீனாக்கா திரும்ப வந்தப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டு இருந்திருப்பா. எல்லாமே சரியா இருக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் சரியா இருக்கீங்களா, நான் மட்டும் தான் இங்க தப்பா இருக்க மாதிரி எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யமே கடுப்புல அங்க இருந்து எஞ்சி போயிட்டு இருப்பா. பேசிட்டு போன விதத்தை பாக்குறாங்க தாத்தாக்குமே இப்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். ரீனாவும் கேண்டீன்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருப்பா. அவகிட்ட பேசுறதுக்காக கதிர் அங்க போயிருந்திருப்பான். நேத்து பார்ட்டில நிறைய பேசணுமே, நீ கூட டேட்டுக்கு வரேன்னு சொன்னியா, எப்ப போலாம் அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். இப்ப ரீனாவும் என்னது டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருந்திருப்பான். அர்ஜுனுக்கு புதுசா கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருக்கான்னு சொன்னதுமே இப்ப ரீனாக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதனால ரீனாவுமே டேட் ஆமால சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நினைக்கிற மாதிரி டேட் கிடையாது, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வா, எங்க அப்பா அங்கிள் எல்லாருமே இருப்பாங்க, ஃபேமிலி மீட் பண்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், எல்லாருமே ரொம்ப சில் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். எனக்கு கதிருமே ஓகே சொல்லியிருந்திருப்பான். அதுக்குள்ள ரீனாக்கும் எமர்ஜென்சி வார்டுல இருந்து ஒரு கேஸ் வந்திருக்கோன்றதுனால இப்ப அவளுமே அங்க இருந்து போயிட்டு இருப்பான். ஒரு பக்கம் ரீனாவோட வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட போறோம்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா உட்காந்துட்டு இருந்திருப்பான். எமர்ஜென்சி வார்டுல ஒரு சின்ன பொண்ணு சைக்கிள் ஓட்டுற போய் கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட அம்மாவும் நிறைய அடிபட்டு இருக்கு மேம், அடிவேர் வேற வலிக்குதுன்னு சொல்றா, என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இருந்த நர்ஸும் நீங்க ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க, பாப்பாவை டெஸ்ட் பண்ணி பார்த்து டாக்டர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வெளியே அனுப்பியிருந்திருப்பாங்க. ரீனாவும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்துட்டு எங்கெல்லாம் அடிபட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருப்பா. பார்த்தா அந்த பாப்பாவோட உடம்புல எல்லாம் அகத்தால கீர்னு சில அடிகளுமே இருந்திருக்கும். அதை பார்க்க ரீனாவும் என்னாச்சுமா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பா. அப்பவும் அந்த குட்டி பொண்ணு சைக்கிள் ஓட்டுறப்பதான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. காயத்தெல்லாம் பாக்குற ரீனாக்கும் ஏதோ தப்பா பட்டிருக்கும். அதனால இப்ப நர்ஸ் கிட்ட பெயின் கில்லர் கொடுக்க சொல்லிட்டு இப்ப விஜயோட கேபின் போயிருந்திருப்பா. இப்ப அவளோட அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணு அட்மிட் ஆயிருக்க, உடம்புல நிறைய காயம் இருக்குப்பா, ஏதோ சரியா படல, அந்த குழந்தை கிட்ட நான் கேட்டேன், ஆனா சைக்கிள் ஓட்டு கீழே விழுந்துட்டேன்னு சொல்றா, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்றது அவளுக்கு தெரியாம கூட இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. விஜய் அந்த குட்டி பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்லு, அவங்க கேட்டா மேபி அந்த குட்டி பொண்ணு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதனால ரீனாவும் அந்த குட்டி பொண்ணோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே கூப்பிட்டு உட்கார வச்சு உடம்புல அங்கங்க காயம் இருக்கு, அதெல்லாம் பாக்குறப்ப சைக்கிள் வந்து கீழே விழுந்த மாதிரி தெரியல, மட்டும் இல்லாம ப்ளீடுமே ஆகுது, பாப்பா வேற தப்பான இன்டென்ஷன்ல தொற்றுக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. கேட்கிற அந்த குட்டி பொண்ணோட அப்பவுமே டென்ஷன் ஆயிட்டு எங்க பொண்ணு எங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு தெரியும், ட்ரீட்மெண்ட் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க, இல்ல தெரியாதுன்னா சொல்லிடுங்க, நாங்க வேற ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிறோம், ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு நடந்த விஷயம் என்னன்னு கூட அவளுக்கு தெரியாம இருக்கலாம், உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துட்டு அவன் மறைச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்திருப்பா. பொண்ணோட அப்பாவும் பட்ட காயத்துக்கு மருந்து மட்டும் போட்டு விடுங்க, அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நாங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க வந்து போயிட்டு இருப்பாரு. என்ன பண்றது தெரியாம அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஆராதனும் ட்ரக் பேஷண்ட்மே ஹேண்டில் பண்ணிருப்பா. 2 நாள் ஆகி அந்த பேஷண்ட் அன்கான்சியஸாவே இருந்திருப்பான். அதே இப்ப அங்க வந்து ரிப்போர்ட்ஸ்மே பார்த்துட்டு எல்லாமே நார்மலா இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனும் ட்ரக்ஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு நார்மலான ட்ரக்ஸ் எடுக்கல, மெடிக்கல் ரிலேட்டடான இது ஒரு ஹெவியான ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காரு, அதனால தான் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆராதனா அந்த ட்ரக்ஸ் பத்தி சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டா இருந்திருக்கும்ன்றதுனால ரதியும் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணலான்றதை நீங்களே டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆராதனா கிட்டே சொல்லி இருந்திருப்பாங்க. ஆகவும் பார்மசிக்கு போயிட்டு பெயின் கில்லருக்கு என்னென்ன ட்ரக்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பான். பார்த்தா அதுல ஒரு பேன் பண்ண ஒரு மருந்துமே இருந்திருக்கும். பாக்குற ராகவும் யாரு இந்த மருந்து எல்லாம் வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. பர்சனல் ரெக்வயர்மெண்ட் டீம்ல இருந்து கொண்டு வந்த மாதிரி நாங்க எடுத்துதானே ஆகணும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராகவுமே யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆராதனா அந்த ட்ரக் பேஷண்ட்டுக்கு ஒரு டெஸ்ட்மே ரன் பண்ண சொல்லி இருந்திருப்பா. பார்த்தா அதுல ஆராதனா சஸ்பெக்ட் பண்ண மாதிரி லெவலான ட்ரக்ஸ்மே யூஸ் பண்ணிருந்திருப்பாங்க. அது இந்த மாதிரி ஹை லெவல் ட்ரக்ஸ்ல இவங்க கைக்கு எப்படி போகுது அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆராதனாவும் இவங்கள மாதிரி ஆளுக்கு போதை பத்தலனா எங்க இருந்தாலும் சோர்ஸ் பண்ணுவாங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதையும் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் டாக்டர் பேசுற மாதிரி இல்ல, ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தவங்க பேசுற மாதிரி இருக்கு, காலேஜ்ல ரொம்ப நல்ல பசங்களோட பழக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரதிமே அங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. சிந்துவும் ஆராதனை கிட்ட எப்படிங்க இவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க, நீங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியுது, ட்ரக்ஸ் பத்தியும் தெரியுது, யாருங்க நீங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பா. ஆராதனோட ஃபேஸ்மே மாறிட்டு இருக்கும். அப்ப சிந்து சும்மா தாங்க சொன்ன அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஆராதனாவும் சிரிச்சுட்டு போய் வேலையை பாரு சிந்து அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஆராதனா சின்ன வயசுல இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாப்ல, அதனாலதான் அவளுக்கு இதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கும். அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஆராதனமே அங்கேயே நின்னுட்டு இருந்திருப்பா.